வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு கால் மீ பே அப்படின்றது. இது ஒரு காமெடி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. ஆல்ரெடி இதுல பார்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கதை புரியும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சத்யாவை பொறுத்த வரைக்கும் நெய்னான ஒரு ஆக்ட்ரஸை பயங்கரமா ட்ரோல் பண்ணாரு பாத்தீங்களா? இப்ப எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவரும் அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஈரின் கிட்ட என் பிளாட்டுக்கு வேணா வந்து தங்கிக்கோன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவங்க பேரு டமாரா அப்படின்றது. இவங்களும் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இப்ப அட்வான்ஸ் அமௌண்ட் தாண்டற மாதிரி ஈரின் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இப்ப ஈரினும் நீலும் சேர்ந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிசினஸ் மேன் தான் பேசிட்டு இருக்காரு. அவரோட பேரு முக்கில் அப்படின்றது. ஃபேமிலியோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப சந்தோஷமா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அதே சமயம் ஃபெமினிஸ்ட் கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாரு. பெண்கள் மத்தியில இவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இப்ப எல்லாருமே இவர் பேசும்போது கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. பெண்கள் ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்காக இவர் சிம் கார்டுலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்திருக்கவங்களுக்கும் தராரு. ஈரினு ஒரு சிம் வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்ப நீல் இருக்காரு பாத்தீங்களா? ஈரினு ஒரு பஜ்ஜி கடைக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த கடையை பார்க்கும் போதே ரொம்ப சாதாரணமா இருக்கு. இவங்க பெரிய இடத்துலயே சாப்பிட்டு பழகினவங்கள கொஞ்சம் அன்னீசியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டு பாரு, கண்டிப்பா பிடிக்கும்ன்ற மாதிரி சாப்பிட வைக்கிறாரு. நீல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவரா இருப்பாரு. இப்ப அவர் பேசும்போது தான் இந்த விஷயம்லாம் ஈரினுக்கு தெரிய வருது. ஈரினுக்கு அனாமிகா திரும்பி மெசேஜ் பண்றாங்க, என் கதையை வாங்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டா என்ன பண்றதுன்னு இவங்க கேக்குறாங்க. உன் மெயில் ஐடியா தா, அவங்க மெயில் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு தானே அந்த தமாரா வீட்டுக்கு போற மாதிரி பிளான். இவங்க நைட்டு நேரம் தமாராவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமாரா போட்டோல வீட வேற மாதிரி காமிச்சிருப்பா. ஆனா இந்த இடத்துல வீடு வேற மாதிரி இருக்கு. இது தெரியாம ஈரின் அட்வான்ஸ் வேற தந்துட்டாங்க. இந்த தமாரா ஏமாத்திருக்கா போல, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது ஈரனோட 4th வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கும். இந்த இடத்துல பழைய போட்டோவெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்தை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்ப நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. பார்ட்னர்ஸ் தக்காளி வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு ஈவென்ட் போகும். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வராரு. இவங்களுமே தக்காளியை வச்சு அவர் மேல அடிச்சிடுறாங்க. அவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ ஒய்ஃபை தள்ளி வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ண? நான் இப்போ ஒரு மீட்டிங்க்கு போனோம்னு சொல்லிட்டாரு. இப்ப பயங்கரமா கோவப்பட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருல, அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேக் கிட்ட தான் தனியா புலம்பிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தமாரா இருக்காங்கல்ல, இந்த வீட்ல நீ பாதி வேலையை பார்த்துக்கணும், நான் பாதி வேலையை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி என்னென்ன வேலை பார்க்கணும்ன்றதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஈரினும் அவங்களோட வேலையெல்லாம் ஒரு நபர் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சத்யா அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. வந்த சத்யாவும் இவங்க இருக்கிறத கவனிச்சிடுறாரு. என்ன கிண்டல் பண்ணி பேசினவ தானே இந்த ஆபீஸ்ல தான் இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறது. இவங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுனால இவங்களை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ப்ரோக்ராமுக்கு போவேன், அந்த இடத்துல நீயும் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. உன்னை பயங்கரமா கலாய்க்க போறாரு, நீ கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரின் ஏத்துக்கிறாங்க. என்ன பேசணும்ன்றதை இங்க இருக்கிற ஆட்கள் தானே ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபீட் பண்ற வேலையை தான் ஈரின் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. இதனால சத்யா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னால தேவையில்லாம நான் தப்பா பேசிட்டேன், இந்த வேலையை கூட பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாரு. இவர் திட்டினதுனால இவங்க கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. பாஸ் எப்படி கொலை பண்றது அப்படின்ற மாதிரிலாம் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. சும்மா ஃபன்னுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யாவும் ஈரின் காதுல கேட்கிற மாதிரியே கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுறாரு. என்ன கொல்லலாம் ட்ரை பண்றாங்க, பாதுகாப்புக்கு ஆள் வச்சுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம சர்ச் பண்ணது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஈரின் கவனிச்சிட்டு இருக்காங்க. நீல் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து சத்யா பேச ஆரம்பிக்கிறான். நீல் ப்ரோக்ராமை விட இவர் ப்ரோக்ராம் தான் நல்லா போயிட்டு இருக்கு, அதை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கோவத்துல நீல் இருக்கார்ல, ஸ்பீட் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காரு. அவர் ஈக்குவல் நம்மளும் போனோன்ற மாதிரி இவனும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கான். இப்போ ஓட முடியாம யாடகரமா கீழே விழுந்துடுறான். நீலும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. ஒன்னும் இல்லன்ற மாதிரி சத்யா இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சத்யாவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சியோட படிப்பு செலவு எல்லாத்தையும் இவர் தான் பார்த்திருப்பாரு. கஷ்டப்பட்டு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்துல ஆசை இருக்கு. நான் அது பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. எது அது பண்ண போறியா? உன்னை செலவு பண்ணி இவ்வளவு படிக்க வச்சிருக்கேன், நீ இந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை நினைச்சு தங்கச்சி லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அனாமிக்கான ஒருத்தங்க ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு பென்ட்ரைவ் வந்திருக்கு. சரி என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அனாமிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் போல. என்ன ஒரு நபர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு, தப்பா யூஸ் பண்ண பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா சாய்ரா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா சாய்ரா கடன் பிரச்சனையில மாட்டிருப்பா. அதனால கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கா. தமாரா நோ சொல்றாங்க. ஆனா பேசி சம்மதிக்க வச்சிடுறாங்க. மேற்கொண்டு அனாமிகா என்ன பேசுறாங்கன்ற மாதிரி இவங்க மூணு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. திரும்பி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த வாட்டி பார்த்தா அந்த இடத்துக்கு பிரின்ஸ் தான் வந்திருக்காரு. பிரின்ஸ பத்தி ஈரின் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லி வச்சிருப்பாங்க. தமாரா இருக்காங்கல்ல, இங்க பையன்லாம் தங்க கூடாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டோட ஜிம் இருக்கு, நான் நைட்டு நேரம் அங்க போயிடுறேன், பகல்ல மட்டும் வந்து உங்களை பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி திரும்பி அனாமிகா பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அனாமிகா இதெல்லாம் பண்றது யாருன்ற மாதிரி பேரை சொல்லிடுறாங்க. முகில் அப்படின்ற ஒரு நபரோட பேரை தான் சொல்லிட்டாங்க. ஈரின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீல் கூட ஒருத்தரை மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவர் பேர் தான் முகிலா இருக்கும். இத கேக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல தான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இந்த நபரை போய் இவ்வளவு பொண்ணுங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு டீடைலா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஈரின் வந்து அந்த தமாரா கிட்ட கேக்குறாங்க. ஆனா தமாரா கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. இவ்வளவு நாள் ஜேர்னலிஸ்டா இருக்கேன், எனக்கு அனுப்பல, உனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, ஃபேம் தான் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஈரேனோ சாயிராவும் கண்டுபிடிக்கிறதுக்காக தேடுறாங்க. அந்த அனாமிகா இருக்காங்கல்ல, லண்டன் ஷூட்ல இருக்கும்போது அவர் அப்ரோச் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த ஆக்ட்ரஸ்லாம் லண்டன் ஷூட்டுக்காக போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க தேடுறாங்க. இவங்க தேடுற வழி தப்பா இருக்கு. சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு தமாராவும் ஜாயின் பண்ணிடுறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க சில ஆக்ட்ரஸை ஃபில்டர் பண்றாங்க. ஒரு 10-15 ஆக்ட்ரஸை ஃபில்டர் பண்ணிடுறாங்க. இதுல யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நம்ம தனித்தனியா விசாரணை பண்ணுவோன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இவங்க 3 பேருமே தூங்கிடுவாங்க. இப்ப காலையில சமயம் பிரின்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 3 பேருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி இவங்களை சாப்பிட வச்சு வேலைக்கு அனுப்புறாரு. இப்ப ஈரின் ஆட்டோல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு அகஸ்தியா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. டைவர்ஸ் ப்ரொசீஜரை பத்தி தான் பேசுறாரு. இத கேட்கிற ஈரினுக்கு ஃபீலிங்கா இருக்கு. நீ யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியான்னு கேக்குறாங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் சீக்கிரமா பேப்பர்ஸ் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாய்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பெட்டிங்கும் பண்ணுவாங்க. கிரிக்கெட் பெட்டிங்ல நிறைய காசை தோத்துருப்பாங்க. அதை செட்டில் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க நபருக்கு எல்லா கிரிக்கெட்டரை பத்தியும் தெரியும். எந்தெந்த கிரிக்கெட்டர் எந்தெந்த ஆக்ட்ரஸை டேட் பண்றாருன்னு முதற்கொண்டு இவருக்கு தெரியும். இத பத்திலாம் சாயிராவும் கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அனாமிகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் சத்யாவுக்கும் ஹெல்ப் பண்ணோம். சத்யா இருக்கார்ல, இன்னைக்கு ஆர்மி சம்பந்தமா பேச போறாரு. அதுக்கு என்னோட என்ட்ரி கயர் வழியா வர மாதிரி இருக்கும், நீ முதல்ல கயர்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கயர்ல இவங்களை தொங்க விட்டுட்டு இருக்காங்க. தொங்க விட்டுட்டு இருக்கும் போதே சத்யா பிரேக்னு சொல்லிடுறாரு. சத்யா சொல்றதான் எல்லாருமே கேட்பாங்க. அதனால இவங்களை தொங்கல்ல விட்டுட்டே எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சத்யாவோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு ஆர்லி அப்படின்றது. இதெல்லாம் கொஞ்சம் தப்பா படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னை பத்தி அவ்வளவு பேசினல, இதெல்லாம் அவளுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீல் காதுல வாங்கிடுறாரு. ஈரினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கயர்ல இருந்து அவங்களை கீழே இறக்கிடுறாரு. நீலும் ஈரினும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த பிரின்ஸோட கதை என்னன்னு தெரியல. அனாமிகாவை பத்தி நீல் கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. முகில் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம முகிலுக்கு எதிராக நம்ம நியூஸ் எல்லாம் வெளியிட முடியாது. சாலிடா ஏதாவது ஒரு ப்ரூஃபோட வா, நான் நியூஸை வெளியிடுறேன், இல்லனா சத்யா பேசுற மாதிரி தான் நம்மளும் பேசுற மாதிரி ஆயிடும் சொல்றாரு. நான் இந்த நாளுக்குள்ள ப்ரூஃபோட வரேன்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. ஈரினுக்கு சில ஆக்ட்ரஸ் மேல டவுட் இருக்கும்ல, இவங்க செக் பண்ணோன்ற மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் பாக்குறதுக்காக வராங்க. வேணும்ட்டே அவங்களெல்லாம் அனாமிகான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்காக தான் இப்படி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஆக்ட்ரஸ்ங்கெல்லாம் பெருசா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. இவ எதுக்காக இப்படி கூப்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சத்யா ஈரினுக்காக சில வேலைலாம் கொடுத்திருப்பாரு. அந்த வேலையை பத்தி எல்லாம் ஆர்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டத்தை காமிச்சு அந்த வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிஸ்டத்துல இருக்க ஃபைல் எல்லாம் ஈரின் பாக்குற மாதிரி இருக்கு. பாக்குற விஷயத்தெல்லாம் லைட்டா இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு நபருக்கு தமாராவை ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியே காஃபி குடிக்க போலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் இவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா இவங்களுக்கு பெருசா அதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பிரின்ஸை பிடிச்சிருக்கு. பிரின்ஸ் ஈரினோட பாய் ஃப்ரெண்ட் தான், இருந்தாலும் இவங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. அப்ப டயர்டான மாதிரி தமாராவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாரு. கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இரு ஸ்ட்ரெச் பண்ணி விடுறன்ற மாதிரி ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணி விடுறாரு. இவங்க லைட்டா இவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தையே பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினை கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடுறாரு. அவங்க கிட்ட உட்காந்து க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற தமாராக்கு லைட்டா இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு. இந்த பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்தை ஆக்ட் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஈரினுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. சத்யா எப்படி நான் சர்ச் பண்ணதை கண்டுபிடிச்சாரு, நான் செட் பண்ண மீட்டிங்கை கூட அவர் கண்டுபிடிச்சாரு, எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. குக்கீஸ்னு ஒண்ணு சேரும், அதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் சொல்றாரு. முகில் சர்வீஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. சத்யா தான் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்க அரசியல்ல ஜாயின் பண்ண போறதா சொல்றாங்களே, உண்மையான்னு கேக்குறாரு. அந்த முகிலும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சத்யா எடுத்த பேட்டியை எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சத்யா எல்லார்கிட்டயும் எதிர்கேள்வி கேட்பாரு. ஆனா இவர்கிட்ட ஒரு எதிர்கேள்வி கூட கேட்கலன்ற மாதிரி நீல் சொல்றாரு. எப்படி பேட்டி எடுக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சத்யா சொல்றான். பாஸும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அவருமே சத்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. நீ பண்ற ப்ரோக்ராம் கம்மியா போயிட்டு இருக்கு, சீக்கிரமா அதை இம்ப்ரூவ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி நீல் கிட்ட சொல்றாரு. இதை நினைச்சு நீலும் ரொம்ப அப்செட்டா உட்காந்துருக்காரு. ஈரின் கூட டிஸ்கஸ் பண்றாரு.
ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தணும், அப்பதான் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம ஷாப்பிங்க்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இவங்க கூட ஷாப்பிங்காக வெளியே வந்துடுறாரு. என்னென்ன மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும், எப்படி ஆட்டிடியூடா நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் போட்டோவோ ஒன்னு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு Dress கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க Dress எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் நீலோட எக்ஸ் ஒய்ஃபையும் அவங்களோட அம்மாவையும் பாக்குறாங்க. இப்போ உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீல் இன்னும் அதே பொசிஷன்ல தான் இருக்காரு. ஒய்ஃப் அடுத்த லெவலுக்கு போயிட்டான்ற மாதிரிலாம் மாமியார் கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. பயங்கரமா பந்தா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு அவங்கள விட நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை பத்திலாம் ஈரின் கெத்தா பேசிட்டு இருக்காங்க. என்ன இவளுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்களால பேச முடியல. இன்னொரு நாள் பார்க்கலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீலும் எப்படி உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், எல்லா புக்கையும் படிப்ப போல அப்படின்ற மாதிரி கேக்குறது. எல்லா புக்குமே என்கிட்ட இருந்தது, ஆனா எல்லாத்தையும் நான் படிச்சது இல்ல. பின்னாடி இருக்க அந்த ஒரு பேஜை மட்டும் படிச்சிருவேன், தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மட்டும் இல்ல, பணக்காரங்க எல்லாருமே எங்களை அறிவாளிகளா காட்டிக்க இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு தமாராவை காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா பிரின்ஸ் நைட்டுக்கான சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ உட்காரு, உனக்காக ஒரு சூப்பரான டீ ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி கொஞ்சம் கேரிங்கோட பேசுறாரு. அவருக்கும் நம்மள பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி தமாரா யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே நெருங்கிலாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, நான் தேவையானதை வாங்கிட்டு வந்துடுறேன்னு வெளியே போறாரு. இப்ப நீலும் இவங்களை டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்த பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பிரின்ஸ் அவரோட ஓவர் கோட்டை அதே இடத்துல வச்சிருப்பாரு. இப்ப தமாரா இருக்காங்கல்ல, அதை எடுத்து அவங்க மேல போட்டுக்கிறாங்க. ஏன்னா தமாராக்கு பிரின்ஸ பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு 50 எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப காலையில இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன நைட்டு வரவே இல்லைன்ற மாதிரி தமாரா கேக்குறாங்க. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான் போயிட்டேன்ற மாதிரிலாம் தமாரா கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈரன்மே நார்மலா இவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவர் பிடி கொடுத்து பேச மாட்டாரு. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த அனாமிகா வீடியோல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க ஈரின் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அனாமிகாக்கு பின்னாடி ஒரு கோட் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஒரு பெரிய டிசைனர் தான் அந்த கோட்டை டிசைன் பண்ணிருப்பாரு. மொத்தமே 8 தான் அவர் வெளியிட்டாரு. அந்த 8 பெரிய பெரிய செலிபிரிட்டிங்க மட்டும் தான் வாங்கினாங்க. அது யாரெல்லாம் வாங்கினான்னு கண்டுபிடிச்சா இவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் அம்மாக்கு அந்த டிசைனர் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அம்மா கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹார்ஸ் ரேசிங்காக இந்த ஊருக்கு வருவாங்க. அப்போ போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நாள் வந்துருது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து அம்மா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, கண்டுக்காம இங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. பேசணும்னா தனியா போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, அம்மாவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடமே ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஈரன் ஜேர்னலிஸ்டா மாறி இருக்காங்கல்ல, அதை பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அம்மாக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. நீ திரும்பி அகஸ்தியா கூட பேசி சேர்றதுக்கான வழியை பாரு, அதுதான் உன் லைஃப்க்கு நல்லது, நான் வேணா பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லம்மா, இதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உங்க சைட்ல ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நடந்து போயிட்டு இருக்க அம்மாவை பிடிக்கிறதுக்காக நடுவுல இவங்க சாய்ராக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஆனா சாய்ரா அந்த இடத்துல பெட்டிங்லாம் கட்டியிருப்பா. அந்த விஷயம்லாம் நினைச்சு இவங்க கோவப்படுறாங்க. அதே சமயம் அம்மா வேற இப்படி பேசிட்டு போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாய்ராவும் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. இவங்களுக்காக சில ட்ரெஸ் தான் அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. அது கூடயே ஒரு பேப்பர் தந்திருக்காங்க. வாங்கின 8 பேரோட பேர் தான் இருக்கு. ஏற்கனவே சத்யா கிட்ட நெய்னான்னு ஒருத்தங்க பேட்டி தந்தாங்க பாத்தீங்களா, அந்த 8 பேர்ல நெய்னாவோட பேர் இருக்கு. அந்த நெய்னா போற இடத்துல போய் எப்படியாவது நம்ம உண்மையை வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப ஆர்லி இருக்காங்கல்ல, சத்யா அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா சத்யாவோட தங்கச்சி வந்துடுறா. என் அண்ணனோட மனசை நீங்க தான் மாத்தீங்கன்னு தெரிய வந்தது, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவ விருப்பப்பட்டதை பண்ணட்டோன்ற மாதிரி சத்யா கிட்ட பேசியிருக்காங்க போல, அதனாலதான் தங்கச்சி நன்றி சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஆர்லி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. சத்யா அம்மா இருக்காங்கல்ல, சத்யாக்காக பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. சோகமா இங்க இருந்து கிளம்ப போறாங்க. நான் வேணா அண்ணன் கிட்ட பேசவான்னு தங்கச்சி கேக்குறா. இல்ல நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பிரின்ஸ் வீட்டுக்குள்ள வராரு. இவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு போக பாக்குறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நீங்க 2 பேர் கிஸ் பண்ணதை பார்த்தன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் ஈரின் சில விஷயங்களை சொல்றாங்க. ஈரினுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பெருசா இவர் மேல லவ்லாம் இருந்திருக்காது. லஸ்ட்டுக்காக மட்டும்தான் அந்த விஷயம் நடந்தது, என் மேலதான் தப்பு, சாரின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சாரி கேட்காத, நீ கிஸ் பண்றதை பார்த்து எனக்கு கோவமே வரல,
எனக்கு உன்னை விட தமாராவை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப தமாரா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எப்படி ரிப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் அதுக்கேத்த மாதிரி தமாராக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நெய்னாவை பொறுத்த வரைக்கும் தியானம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. போனை வச்சுட்டு போங்கன்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்றாங்க. இவங்க போன் எல்லாம் வச்சுட்டு அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்க நீ தானே அனாமிகா, எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி பேப்பர்ல எல்லாம் எழுதி போடுறாங்க. அனாமிகாவா யாருன்ற மாதிரி இவங்க புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நடிக்காத, எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கடைசியா தான் இவங்க அனாமிகா இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நமக்கு காட்டாங்க. சத்யாக்கு தான் இந்த இடத்துல அவார்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவன் வேணும்ட்டே கான்ட்ரவர்சி பேசி பெரிய ஆள் ஆயிட்டான்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லாருமே கூட்டத்துல புலம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்ன்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் நீல் கிட்ட சொல்றதாவும் சொல்லியிருப்பாங்க. என்னாச்சுன்ற மாதிரி நீல் கேக்குறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. போனை தான் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் போனை எடுக்காம இருக்காங்க. கண்டிப்பா நைனா தான் அந்த பொண்ணு, நம்ம நியூஸை வெளியிட்டுலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், ப்ரூஃப் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. சட்டுன்னு அப்படி சொல்லிட்டதுனால இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்பதான் ஈரனும் எதர்ச்சியா அண்ணனை இந்த இடத்துல மீட் பண்றாங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, முகில் கூட சேர்ந்து நாங்க பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முகிலா, அவர் கூட மட்டும் பிசினஸ் பண்ணாதீங்க, அவர் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு, சீக்கிரமே அந்த விஷயம் வெளியே வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணன் இருக்கார்ல, அந்த நியூஸ் உனக்கு தெரிஞ்சா கூட தயவு செஞ்சு வெளியிடாத, எங்க பிசினஸ்க்கு அது பாதிப்பா முடியும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்திருக்காரு. இத பார்த்து இவங்க இன்னும் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப சோகமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ரொம்ப அப்செட்டா இருக்கும் போது இவங்களுக்கு தெரியாம இவங்க திருடிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு செருப்பை திருடிட்டு இவங்க கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அந்த செருப்பு பொத்துன்னு கீழே விழுந்துருது. சுத்தி இருக்க எல்லாருமே இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. ஆக்சுவலா ஈரன் அப்செட்டா இருக்கிறதுனால தான் சரக்கையும் திருடி இருப்பாங்க, அந்த இடத்துல மாட்ட செஞ்சிருப்பாங்க. ஈரன் வேணும்ட்டே திருட மாட்டாங்க, தெரியாதனமா தான் திருடுவாங்க. அந்த மாதிரி இப்ப திருடி மாட்டிக்கிட்டாங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த இடத்துக்கு ஆர்லி வந்துடுறாங்க. நான் இந்த மீடியால வேலை பார்க்கறேன், இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுமே சரின்ற மாதிரி இந்த விஷயத்த நார்மலா முடிச்சிடுறாங்க. இப்ப ஈரினா ஆர்லி தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, காப்பாந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்காக ஒண்ணு இந்த ஹெல்ப் பண்ணல, நம்ம மீடியாவோட பேர் இதுல அடங்கி இருக்கு, அதனால தான் வெளியே எடுத்தேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஈரன் அப்செட்டா தூங்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுப்பி விடுறாங்க. போனை எடுக்காம இருந்ததுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இருந்தாலுமே ஈரன் இவங்க 2 பேர் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்பதான் அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, யாருன்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 8 பேர்ல நெய்னாவோட பேர் இருந்தோன்னா நெய்னான்னு இவங்க முடிவுக்கே வந்திருப்பாங்க. ஆனா நெய்னாக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸோட பேரும் இருக்கும். அந்த ஆக்ட்ரஸ் தான் அப்படின்ற மாதிரி இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத ஈரனுக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப ஈரன் அந்த ஆக்ட்ரஸை நேர்ல பார்க்கணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கேரவனுக்கு வந்தோடனே அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் வெளியே போங்கன்ற மாதிரி ஆட்களை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஈரனும் அனாமிகான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீ எப்ப அவனை எக்ஸ்போஸ் பண்ண போற அப்படின்ற மாதிரி அனாமிகா கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் 60 எபிசோட் முடியுது. அனாமிகா அவன் மிரட்டுறான் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, எதை வச்சு மிரட்டுறான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எதை வச்சு மிரட்டுறான் அதை சொன்னாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும்ன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. அனாமிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனாமிகா இந்த ஃபீல்டுக்கு 16 வயசுல வந்திருப்பாங்க. இயர்லி ஸ்டேஜ்ல இவங்களோட சர்வைவலுக்காக ஒரு பி கிரேட் படத்தை நடிச்சிருவாங்க. அந்த கேசட் எல்லாத்தையும் நம்மளே வாங்கிடணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு கேசட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கேசட் அந்த முகில் கையில போயிருச்சு. அதை வச்சுதான் என்ன மிரட்டிட்டு இருக்கான். இப்ப மட்டும் அது வெளியே வந்ததுன்னா என்னோட கரியரே ஸ்பாயில் ஆயிடும், என் பாய் ஃப்ரெண்டு கூட எனக்கு சண்டை ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக பயந்து நீங்க எப்படி ஓடிட்டு இருக்க முடியும்? இந்த விஷயத்த நீங்க தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும், இதை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் படத்துல தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் உன்னை ரொம்ப நம்பி இருக்கேன், முகில் கிட்ட இருக்க அந்த கேசட்டை எப்படியாவது எனக்கு எடுத்து தந்துருன்னு கேக்குறாங்க. ஈரனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் ஈரனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முகிலோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. அந்த இடத்துக்கு எப்படியாவது ஏமாத்தி போய் நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீல் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு ஸ்விம்மிங் கத்துத்தான்ற மாதிரி ஈரன் கிட்ட கேட்டிருப்பாரு. ஈரன் கத்து தரதுக்காக தான் வந்திருக்காங்க. நீல் அன்னைக்கு கொஞ்சம் கோவமா பேசிட்டார்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஜாலியா பேசிட்டுலாம் இருக்காங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டியை நமக்கு காட்டுறாங்க. நிறைய சின்ன பசங்க வந்திருக்காங்க. எல்லாருமே படத்துல வர ஒவ்வொரு கெட்டப் போட்டிருக்காங்க. இந்த பர்த்டே பொண்ணு இருக்கால, ஹாரி பாட்டர் கெட்டப் தான் போட்டிருக்கா. ஆனா ஏகப்பட்ட பேர் அந்த கெட்டப் போட்டிருக்காங்க. எனக்கு சுத்தமா இந்த கெட்டப்பே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஈரன் இருக்காங்கல்ல, உன்னை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா மாத்திடுறேன், ஆனா லேப்டாப் தேவை, உன்கிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. என் அப்பாவோட லேப்டாப் இருக்கு, நீங்க வாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு வேகமா ரூம்குள்ள கூட்டு போறா. அவன் உள்ள வந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரனும் ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா முகில் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முகில் சட்டுன்னு உள்ள போயிடக்கூடாதுல்ல, அதனால சாயிராவும் மறைச்சு பேசுறாங்க.
நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு, ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரன் ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து தந்துடுறா. இவங்கள வேற சில பொருளை எடுத்துடுவான்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அந்த லேப்டாப்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸா அவரை உள்ள போகாம பார்த்துட்டு இருக்காங்க. அவர் மீறி உள்ள வந்துட்டு இருக்காரு, நீ பாத்துக்கோன்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்றாங்க. அதுக்குள்ள எப்படியாவது உள்ள இருக்க டேட்டாவை கண்டுபிடிச்சு எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் ஈரன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டேட்டா எங்க இருக்குன்னே தெரியல. இவங்க கண்டுபிடிக்க ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. இவங்க தேடிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவர் உள்ள வந்துடுறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இவங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி நார்மலா நின்னுட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் லேப்டாப் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. உங்க பொண்ணுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப கரெக்டா முகிலோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஏன் லேப்டாப் வச்சு விளையாடக்கூடாதுமா, அப்ப வேற லேப்டாப் தரேன்ற மாதிரி பொண்ணுக்கு வேற லேப்டாப் தந்துடுறாரு. இவங்க கிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்கிடுறாரு. ச்சே, கைக்கு வந்தது, ஆனா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் புலம்புறாங்க. ஈரன் அதுல அனாமிகாவோட பேரை மட்டும் பார்த்திருக்க மாட்டாங்க, நிறைய பேரோட பேரை பார்த்திருப்பாங்க. அதே சமயம் இதே பேருங்களெல்லாம் சத்யாவோட சிஸ்டத்திலயும் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, எப்படின்றது தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அனாமிகாவோட உண்மையான பேரு வேற, நான் தான் அனாமிகான்னு சொல்றேன். அனாமிகா இருக்காங்கல்ல, வெட்டிங் ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஈரனை பார்த்தோன்னே இவங்க வேகமா பக்கத்துல வந்து பேசுறாங்க. என்ன அது எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எடுக்க ட்ரை பண்ண, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இவ்வளவு சாதாரணமா சொல்ற அப்படின்ற மாதிரி அனாமிகா கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. இவங்க இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டு பின்னாடி வந்து நிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் கேட்டுட்டார்ல, அதனால இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. இதை என்கிட்ட சொன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு எப்படி நீ நினைச்ச, எப்படி சப்போர்ட் பண்ணாம போவேன், நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதனால இவங்க நேரடியா இந்த விஷயத்த சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவரை வேகமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நேரடியா சொல்றேன்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஈரன் டீமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட சோசியல் மீடியால முதல்ல போஸ்ட் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப சோசியல் மீடியால இவங்க பேச போறாங்கன்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. அந்த முகில் இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப அகஸ்தியா இருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் கிட்ட பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த வீடியோவை கவனிக்கிறாரு. இதுக்கப்புறம் முகில் கூட நம்ம பிசினஸ் பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஏன் என் தங்கச்சி ஏதாவது சொன்னாலா அப்படின்ற மாதிரி சமர் கேக்குறாரு. அப்ப ஏற்கனவே உன்னோட தங்கச்சி சொல்லிருக்காளா, நான் அதை வச்சு சொல்லல, இந்த வீடியோவை பார்த்து தான் சொல்றேன். தங்கச்சி சொன்னதை எதுக்காக என்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம டீல்லாம் வைக்க வேணாம்னு சொல்றாரு. மனசுல இருக்கிறதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அனாமிகாக்கு நிம்மதியா இருக்கு. அனாமிகா பேசினது சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த விஷயத்த பயங்கரமா ஷேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் முகிலோட ஒய்ஃபு கண்ணில் படுது. ஒய்ஃபு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் என்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. நான் பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன்ல, அதனால தான் இப்படி பண்றாங்க, இப்படிதான் அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்றாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப முகிலும் சத்யாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தி தான் இதை பண்ணிருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. என்ன பண்ணுவியோ தெரியாது, அவ பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சத்யாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இங்கதான் 7th எபிசோட் முடியுது. இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தினால சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப நீல இவங்களுக்காக பீஸா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஜாலியா இங்க இருக்க ஈரன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அகஸ்தியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. இவங்க பதிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய பொண்ணுங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த பொண்ணுங்களோட பேரையும் அந்த இடத்துல இவங்க பார்த்திருப்பாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சத்யா மூலியமா நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, சத்யா சிஸ்டத்துல இருக்கிறத எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப சத்யாவும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் முகிலுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல, இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டுட்டு எந்த முடிவுக்கும் வராதுன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கோவப்படுறாரு. இவன் எதுக்காக அந்த நபருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபு கூட மீடியாவை சந்திக்கிறதுக்காக வராரு. மீடியா கிட்ட ஒய்ஃப் தான் பேசுறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள போக போறாருல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஒய்ஃபை வச்சு பேசு, அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லியிருப்பான். நீ சொன்ன மாதிரி தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சத்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாரையும் நமக்கு காட்டுறாங்க. இங்க பிரின்ஸுக்கு மட்டும் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ற வேலை எல்லாம் தெரியும்ல, நீங்க இந்த வேலையை மட்டும் உள்ள போய் பண்ணுங்க, நான் டேட்டாவெல்லாம் எடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது அந்த ரூம்குள்ள போய் இதை ஃபிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆர்லியை மீறி அந்த ரூமுக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆர்லியை யாராவது சமாளிக்கணும்ன்றதுக்காக ஈரன் சமாளிக்க வந்துடுறாங்க. அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரிலாம் நிறுத்தி நிறுத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல தமாரா இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள வந்துடுறா. அவர் சொருவ சொன்னதா சொருவிடுறா. இது மூலியமா அங்க இருந்தே பிரின்ஸ் இருக்கார்ல, சிஸ்டத்துல இருக்க டேட்டாவெல்லாம் ஏத்திட்டு இருக்காரு. சாயிரா சூதாட்டத்துல நிறைய காசெல்லாம் இழந்துட்டு இருக்கா. அவ பண்றது அவளுக்கே தப்புன்னு தெரியுது. இருந்தாலும் என்னால இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா.
நீ பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டல, இதுதான் முதல் ஸ்டெப். சீக்கிரமா இந்த தப்பு நீ திருத்திப்ப. இத நினைச்சு கவலைப்படாத, நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்றாங்க. ஒரு இஷ்யூனா ரெண்டு தரப்பையும் வர வைப்பாங்கல்ல, சத்யா என்ன சொல்றாருன்னா முகில மட்டும் வர வைப்போம், நம்ம உண்மையை கொண்டு வருவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நீல் இருக்காருல, டிபேட்னா ரெண்டு பக்கமும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேர் ஆமா ரெண்டு பக்கமும் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சத்யாவோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, நம்ம ஈரின் ஒரு பக்கம் வர வைப்போம், இன்னொரு பக்கம் முக்கில வர வைப்போம்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஈரினும் எடுத்த டேட்டாவெல்லாம் பாக்குறாங்க, அது மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்பதான் சேனல்ல இருக்கவங்க கால் பண்ணி இந்த பேட்டியை பத்தி சொல்றாங்க. ஈரின் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரின் இன்னைக்கு பேட்டியில உட்கார போறாங்கல்ல, அதனால எல்லாருமே உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. இவங்களுமே ஸ்டேஜுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. சத்யாவோட பிளான் என்ன தெரியுமா? பேசவே விடாம அவங்களை காலி பண்ணும் அப்படின்றது தான். இப்ப ஷோ ஆரம்பிச்சிருது. சத்யா ஸ்டார்டிங்ல இருந்து ஈரின் அட்டாக் தான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஈரின் அஃபேர் வச்சுக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி சத்யாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு. அதே சமயம் ஈரின் 3D மாத்தினாங்கல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டுறாரு. ஈரின் அம்மா சாதாரண மிடில் கிளாஸ் தான், ஒரு பணக்காரரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஈரினும் அதே மாதிரி தான், ஈரின் கோல்டு டிக்கர் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஈரினுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லா கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. என்ன ஈரின் இவ்வளவு மொக்க வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொன்ன எல்லாமே உண்மைதான், நான் பண்ண எல்லாமே தப்பு தான், நான் பண்ண தப்புனால இவர் பண்றது சரின்னு மாறிடாது அப்படின்ற மாதிரி முக்கில அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முக்கில அட்டாக் பண்ணா சத்யா விடவே மாட்டாரு. முக்கிலுக்கு பதிலா இவர் பேசுறாரு. ஈரின் வாயே திறக்க கூடாதுன்றதுக்காக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன முகிலுக்காகவும் நீங்களே பேசுறீங்க, பேசாம முகிலுக்கு பக்கத்துல போய் உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்றாங்க. முகில ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஆக்ட்ரஸ் கூட தான் ஒன்னா இருந்திருப்பாரு, வற்புறுத்தி தான் ஒன்னா இருந்திருப்பாரு. இத பத்தி ஈரின் கேக்குறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் போய் சொல்றா, நான் ஸ்கூபா டைவிங்ல தான் இருந்தேன்னு சொல்றாரு. அவங்க போய் சொல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முகில் அன்னைக்கு பொண்ணை தூக்கிட்டு வெளியே போனாரு பாத்தீங்களா, அப்ப கை வலிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கையில என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிச்சிருப்பாங்க. அவரோட ஷோல்டர் லைட்டா டிஸ்லோகேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி டிஸ்லோகேட் ஆகும் போது ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் ஈரின் இந்த இடத்துல வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்யா கிட்ட இருந்து நிறைய டேட்டா எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டேட்டாவெல்லாம் ஆதாரத்தோட இந்த இடத்துல உடைச்சிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க சத்யாவுக்கு பயம் வந்துருது. இவனை மாட்ட வச்சுட்டு நம்ம தப்பிச்சிடணும்னு யோசிக்கிறது. நீங்க இப்படிப்பட்டவரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி முக்கில பார்த்து பேசுறது. நீங்க ரொம்ப நடிக்காதீங்க சத்யா, நீங்க பண்ணதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஈரின் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த முக்கில ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ற எல்லாரோட போனையும் இவரால ஆக்ட் பண்ண முடியும். அப்படி ஆக்ட் பண்ணி தான் நிறைய பேரோட டேட்டாவை எடுத்திருப்பாரு. இவர் இந்த மாதிரி நிறைய பேரோட டேட்டாவை திருடுறாரு அப்படின்றத சத்யா எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா சத்யா அவரை பத்தி சொல்லாம அவர்கிட்டயே ஒரு டீல் போட்டிருப்பாரு. சிலர் கிட்ட இருந்து எடுக்கிற டேட்டாவை எனக்கு தாங்கன்னு கேட்டிருப்பாரு. நெய்னான்னு ஒருத்தங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறதா சத்யா சொன்னாரு பாத்தீங்களா, நெய்னா உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசியிருப்பாங்க. அந்த டேட்டா இவருக்கு கிடைச்சிருக்கும். அது மூலியமா தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செயல்பட்டு இருப்பாங்க. அனாமிகா மீதி இருக்க ஒரு சீடியை வாங்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த விஷயம் முகிலுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த சீடியை இவர் வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணையும் இவர் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்ப சத்யா இருக்கார்ல, ஷோவை கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சத்யாவோட கேர்ள் ஃபிரெண்ட் கட் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டுல கல்யாண விஷயமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை ஏமாத்துறது தான் சத்யாவோட பிளான். அந்த கோவத்தினால தான் கட் பண்ண மாட்டாங்க. இங்க இருக்க பேர் தான் டேமேஜ் ஆகும் சத்யா புரிஞ்சுக்கிறது. அதனால மைக்கெல்லாம் கழட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறது. அதே சமயம் முகிலும் அந்த மாதிரி பண்ணிடுறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப வெளியே வந்த சத்யாவும் எதுக்காக இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறது. ஏன்னா இது நான் டைரக்ட் பண்ற ஷோ, நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. எதுவுமே பேச முடியாம அவர் கிளம்பிடுறது. அதே மாதிரி ஈரின் இருக்காங்கல்ல, இதெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் அறிமுகம் எல்லாம் பத்தி வைக்கிறாங்க. அதே சமயம் அம்மா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்பதான் உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரினுக்கு ஒரு நபர் டாக்ஸி பிடிச்சு தந்தாரு பாத்தீங்களா, அவரை இந்த விஷயத்த பாக்குறாரு. இந்த மேடம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் சத்யாக்கு எதிராக நிறைய பேர் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க, வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. இப்ப திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு நபர் கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு. ஆனா அந்த நபர் இருக்கான்ல, உங்களுக்கு எடுபடி வேலை பார்க்கறதுக்காக நான் இந்த இடத்துல இல்லன்ற மாதிரி சொல்லிடுறான். சத்யாவால எதுவுமே பேச முடியாம அமைதியே கிளம்பிடுறாரு. சத்யாவோட பொசிஷன்ல யாரையாவது கொண்டு வரணும்ல, அதனால பாசம் நீல் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறது. இதெல்லாம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க ஈரினும் கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் வீட்டுல இந்த விஷயத்த பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நீல் இருக்கார்ல, இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக ஈரின் வெளியே வராங்க. அந்த இடத்துல பார்த்தா அகஸ்தியா தான் வந்திருப்பாரு. இவங்க கிட்ட மெசேஜ்ல க்ளோஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப நேரடியா இவங்க கிட்ட திரும்பி ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு.
ஈரின் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம கேமராவை பாக்குறாங்க. இதோடயே இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.